உன் பாசம் கழிந்ததா? ஏதாவது மகிழ்ச்சி தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற நிலை நீ அடைந்தாயா? அதுவும் இல்லை. அப்படி இருக்குள்ள நீ எப்படி என்ன குருன்னு சொல்லலாம்? அது மட்டுமல்ல, குருங்கிறவர் உனக்குள் தான் இருக்கார். இறைவன் உனக்குள் இருப்பது போல இறைவன் குருவின் குரலாக உன் ஆத்மாவிலே இருக்கிறார். அப்படி உனக்காக வெளியில் வந்து ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஆடூரானே ஒரு கருவியா வச்சிருக்கு. கருவிக்கு வந்து தலைவனுக்கு போடுற மாலை கருவிக்கு கிடையாது, தெரியுமா? அதனால தலைவருக்குரிய பெயர் நமக்கு ஆகாது அப்படின்லாம் ஐயா சொல்லிட்டு, அங்கே அந்த குருநாதர் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு கண்ணு. அவர் எப்படி இருந்தால் குருநாதர்? சொன்னதே இதை கற்றுவித்தால் இப்படி இப்படி இருந்தார். அந்த குருநாதர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒளியாத பேரின்பத்து உள்ள முடிவே இல்லாத பேரின்பத்திலே சதா சர்வகாலம் மகிழ்ச்சியா இருப்பார். சோறு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் பணம் காசு அது இது எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் முடிவில்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருப்பார், இன்பத்தில் இருப்பார். என்ன உலகில் விடியாது இருந்து விடவே, இந்த உலகில் வந்து பிறந்து என்ன இறந்து இப்படி வாழ்கின்ற தன்மை மாற்றுவதற்காக இங்கே முடிவில்லாத முழுமை பெற்ற ஞானத்தை உடையவராக இருப்பார். என்ன அப்படி ஒளியாத பேரின்பத்துள்ளாய் உலகில் விழியாது இருந்து விடவே அழியாத பூரணா செங்கமல பொற்பாதா தென்கமலை ஆரணா நாயேற்று அருள் சாமி. நான் அங்கங்கே தேடி தேடி ஞானத்தை நாய் எப்படி தெருவிலே மலத்தை தேடி அலைகிறதோ அதுபோல நான் பல்வேறு இடங்களிலும் தங்களை தேடுவதாக நினைத்து கொண்டு கண்டதையெல்லாம் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறேன். பெருமானி, எனக்கு உங்களுடைய அருள் வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஒழியாத பேரின்பத்துள்ளவர்கள். நானும் அவ்வப்போது கிடைக்குகிற சிற்றின்பத்திலே வாழ்பவன். இந்த உலகில் நான் குருட்டுத்தனமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக விழிப்புணர்வோடு இருந்து சிவஞானத்தை பெற்று நானும் உங்களை போன்ற ஒரு பக்குவ நிலை அடைவதற்கு நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும். என்ன புரிய வேண்டுங்கிறாரு? அருள் புரிய வேண்டும். ஆமா, வகுப்பெடுக்க வேண்டும்னா கிடையாது, அருள் புரிய வேண்டும். என்ன சரி, அருள் என்றால் என்ன? பொருள் பெற்றுக் கொள்ளாமல் சீரனுடைய ஆன்ம விசாரணையை கேட்டு அவன் கேள்விகளுக்கான விடைகளை தெளிவாக தந்து அந்த மாணவனானவன் தன்னை விட மிக சிறந்த நிலை அடைந்தாலும் மாணாக்கனின் தகுதி நோக்கி ஆகா என்று ஒரு தாய் தன்னுடைய வாழ்விலே வெற்றி பெற்ற மகனை கண்டு ஆனந்தப்படுவதை போல பெருமிதப்படுவதை போல எந்த குருநாதர் பெருமிதப்படுகிறாரோ அவரே குருநாதர். அது வந்து அன்பினால் அல்ல, அருளினால் செய்தது. எதையுமே எதிர்பார்க்காம நாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம் அன்பினால் தேடி ஓடி போய் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும்னா என்ன தேடி வந்து அருள் செய்யும். நம்ம தேடி போன்னு கேட்கிற பெரிய புராண வகுப்போ சித்தாந்த வகுப்போ அல்லது சிவபோகசார வகுப்போ எந்த வகுப்பா இருந்தாலும் சரி, நாம் தேடி சென்று ஆசிரியர் ஒரு குருவுக்கு தட்சிணை வந்து மாணவனுடைய அறிவு தெளிவுதான். ஆனா தட்சிணை வாங்கிட்டு வகுப்பு எடுக்கிற முட்டா பசங்க முன்னாலெல்லாம் போய் கேட்டு எதை அடைய போகிறோம்? அவர்களுக்கு அருளே கிடையாது. தான் கற்ற ஞானத்தை இலவசமாக அன்பினால் அல்ல அருளினால் கொடுக்க வேண்டும். இது குருஞான சம்பந்தர் அருளியது, இது சேக்கிடார் அருளியது, இது ஞான சம்பந்த பெருமான் அருளியது. அவர்களெல்லாம் இந்த உலக நலனுக்காக இலவசமாக கொடுத்ததை நாம் பொருள் பெற்று விற்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் கூறிய நூல்களில் உள்ள இந்த சிவநெறி என்ற அப்பரடிகள் பெருமையா பேசுவார். சைவத்தை சிவநெறி தேடி திரிந்த அக்காலம் தான் சிவநெறி. இது இந்த சிவநெறி என்னன்னா அந்த 5 கடமை. அந்த 5 கடமைப்படி வாழ்ந்து இறைவன் என்னை தேடி வர நீங்கள் அருள் புரிய வேண்டும் குருநாதா. எனக்குள் இருக்கும் இறையை
புறத்திலே காண அகத்திலே இருக்கும் இறையை புறத்திலே காண எனக்கு ஒழியாத பேரன்பத்தில் இறைவனுக்கு நிகராக இருக்கின்ற தாங்கள் இந்த உலகிலே நான் அழியாத பூரண நிலையை அடைந்து இறைவனோடு கலக்க தாங்கள் அருள வேண்டும் என்று நம் பெருமான் பேசுகிறார். ஆக ஒரு குருவருள் கிடைத்தால் என்ன கிடைக்கும்னு இந்த பாடலை சிந்திப்பதற்கு முன்னாக இது மேம்போக்கா பார்த்தா தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய் என்று அருளி காட்டினான். நாடறிய ஞான பிரகாசன் உயர் நற்கமலை மாநகர் வானப்பிறை அறிந்த மன்னன் என்று இதுக்கு மேம்போக்கா பொருள் எடுத்தா நாம் தேடுகின்ற திரவியமும் நாம் கற்கின்ற சிற்றறிவு கல்வியும் இறைவனை பற்றியதாக நாம் கற்பணித்துக் கொண்டிருக்கும் செயலும் நம்முடைய உடம்பும் பொய் என்று காட்டினார் அப்படின்னு வரும். அப்படி இதெல்லாம் பொய் என்று காட்டினால் அவர் எதற்கு போய் இவரை தர்மபுரத்திலே மடம் அமைத்து சைவ நன்னெறியை பரப்புக என்று ஏன் அனுப்புறார்? ஏன்னா மடத்துக்கு போனா திரவியம் வந்துருமா? ஏதோ தான் கடவுளை கண்டது போல ஆசானுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் பொழுது அங்கே சற்று ஒரு அந்த ஆளுமை வந்து விடுமா? சீடர்கள் பற்று வந்து விடுங்க. சீடர்களே பார்த்து அவர்களுக்கு வகுப்பு எடுக்கணும், அதுக்கு இதுன்னு இந்த உடலை பராமரித்தா ஆகணும் மடத்துல. ஆக இவர் வந்து தேடும் திரையும் சிற்றறியும் பற்றுதலும் கூடும்னா இந்த உடம்பும் பொய் என்று அருளினால் கூட்டினான். அது என்ன அருளினால் கூட்டினான்? இதெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு அருள் வேண்டுமா என்ன? எல்லாம் பாடிடுறாங்களே காயமே இது பொய்யடா, அதை ஏற்கனவே பாடிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா இதற்கான தெளிவான விடை பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டிலே இருக்கிறது. ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம சைவத்தில் இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு ஆழ்வார் பாசுரங்கள்ல விடை இருக்கு. நம்ம யாரும் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறோம். குருவருள் கிடைத்தால் முதல் ஞானசம்பந்த பெருமான் திருவெளிமுழலை வந்த பொழுது ஞானசம்பந்தராகட்டும், நாவுக்கரசராகட்டும், சுந்தரராகட்டும், அங்கே எல்லோரும் பசியோடு இருந்த பொழுது இறைவனும் திரவியத்தை பெற்று உணவளித்தார்கள். ஆக தேடும் திரவியம். ஏன் சோறு போட்டாங்கன்னா உணவு வயிறார ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேங்க ஐயா. சரி சரி ஐயா, எங்க போயிருக்காங்க உங்களுக்கு? வந்துருவார். சரியா சரியா. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா எல்லாருக்கும் குழுவில் இருக்கின்ற எல்லா அடியார்களுக்கும் தாழ்மையான வணக்கம். எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. ஐயா வந்துட்டு நமச்சிவாய வாழ்கன்னே லெஃப்ட் ஆகி போயிட போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. திடீர்னு காணாம போயிடுவாரு, திடீர்னு வருவார். உடனே நீங்க பேச ஆரம்பிச்சா அவர் பாட்டுக்கு அமைதியாயிடுவார். எப்படா தப்பிச்சு ஓடுவான்னு இருக்கிறாரெல்லாம் இருப்பாங்க. ஆக அந்த தேடும் திரவியம் அது இது எல்லாம் பொய்னா ஏன் ஞான சம்பந்த பொய்யான உணவை அளிக்க வேண்டும்? இறைவனம் பொருள் பெற்று தந்தையாருக்கு ஏன் பொருள் திரவியத்தை தேடி தர வேண்டும் என்று நிறைய கேள்வி இருக்கிறது. என்ன அதுக்கு விடை வந்து பெரியாழ்வார் பாசுரத்துல இருக்கு. ஏன் இந்த திரவியம் எல்லாம்
அதாவது ஒரு பழமொழி இருந்து, அந்த ஆள்கிட்ட போவாரா, சிவனை கும்பிட்டா கொடுத்து கெடுப்பார் அப்படிம்பாங்க. உலகத்துல கொடுத்து கெடுக்கிற ஒரே கடவுள் நம்ம பெருமான் தான். என்ன கைலாச புரியுதா? ஏதாவது காதுக்குள்ளார போகுது, என்னன்னு உணர முடியலைங்கய்யா. இல்ல, உலகத்துல கொடுத்து கெடுக்கிறாள் நம்மால் மட்டும்தான். திடீர்னு ஒரு நல்ல வேலை, நல்ல பொருள், நிறைய வருமானத்தை கொடுத்தா கோயிலுக்குள்ளே விட மாட்டார். கண்டிப்பாங்க. கொடுத்து கெடுக்கிறாரா? கண்டிப்பா. சப்ஜெக்ட்குள்ளதான் போறேன். ஆக இதெல்லாம் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, எங்க அப்பா என் வாழ்க்கையில ஒரு அனுபவம். ஒசூர்ல கம்பெனி வச்சு நான் பாட்டுக்க சிவனேன்னு அப்படியே இறையருள் ரொம்ப அற்புதமா போயிட்டு இருந்தது. எங்க அப்பா வந்தாரு, ஏன்னா உள்ளூர்ல ஜெயிச்சு, உள்ளூர்ல உன்னை உடையவராகி சொக்கநாத பெருமானுக்கு சேவை செய்யாமல் நீ வெளியூர்ல என்னதான் மலை கோயில்ல சேவை செஞ்சாலும், என்னதான் உலகெல்லாம் போய் செஞ்சாலும், உன்னை மேட்டூர் சொக்கன் தான்டா சொல்லுவாங்க, ஒசூர் சொக்கன்னு எவனும் சொல்ல மாட்டான். அதுபோல நீ சொந்த ஊரில் ஜெயித்தால் பரவாயில்ல, பையன் வேலையில இருந்தா வந்தா, சொந்தமா தொழில் தொடங்கினா, சாமி இன்னைக்கு எவ்வளவு நல்லா கொண்டாந்துட்டானும், சாமிக்கும் பெருமை வரும், உனக்கு வரும். நம்ம உள்ளூரில் அட்ரஸ தொலைச்சு போட்டு வெளியூர்ல என்ன சாதிச்சு என்ன பையன் அப்படின்னாரு. அப்ப எனக்கு புரியல, எதுக்குடா இந்த ஆள் இப்படி சொல்ற. அப்புறம் மெஸ் எல்லாம் தூக்கிட்டு இங்க வந்தா அப்புறம் நல்லா இருக்குங்கிறது வேற விஷயம். அது எதுக்குன்னா கொடுத்து கெடுக்கிறது. இவன் எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவான், நம்மள அங்க எதுக்கு கொடுக்கிறாருன்னு ஆழ்வார் சொல்லுவார். நெய்யிடை நல்லதோர் சோறும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரு இறைவன்? அன்பர்கள், நம்ம அடியார்கள் எல்லாரும் வசதி வாய்ப்போட நல்லா தானே இருக்கான். பெருமாள் மட்டுமா கொடுக்கிறாரு? இறைவன் கொடுக்கிறாரு. நெய்யிடை நல்லதோர் சோறும். ஞானசம்பந்தர் சோறு போட்டாரா? கண்டிப்பா நம்மள மாதிரி பசியோட வரவனும் புளி சோறும் பழைய சோறும் போட்டிருக்க மாட்டாங்க. அருமையான உணவு அளிச்சிருப்பாங்க நெய்யோடு. நெய்யிடை நல்லதோர் சோறும். நியதமும் அத்தானி சேவகமும். நிறைய பணம் இருந்தாதான் நீங்க வேலைக்கு ஆள் வச்சு அவங்களை அடிமை கொள்ள முடியும். இதையும் இறைவன் தரார். நெய்யிடை நல்லதோர் சோறும், நியதமும் அத்தானி சேவகமும், கையடை காயும். கை நிறைய நிறைய செல்வம். கழுத்துக்கு பூனோடு. கழுத்து நிறைய நகை. ஒரு கெத்து தான். சாமி கொடுத்துருக்காருன்னா அடியன் போறதுக்கே கூச்சமா இருக்கு. இல்ல ஒரு மார்க்கமா இருக்கு. அப்ப காதுக்கு நெய்யடை நல்லது சோறும், நியதமும் அத்தானி சேவமும், கையடை காயும், கழுத்துக்கு பூனோடு, காதுக்கு குண்டலமும், நெய்யிட நல்லது ஒரு சாந்தமும். உடம்புக்கு சென்ட் அடிச்சுக்கிறது கெத்தா. இதெல்லாம் செல்வந்தர்களுக்கு அடையாளம். இதெல்லாம் ஒருத்தனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? இறைவனையா நினைப்பான், இந்த கொஞ்சம் ஒரு 10 லட்சம் மாசம் சம்பாரிச்சாவே இவ்வளவு வாழ முடியுதே, 1 கோடி சம்பாரிச்சா எப்படி இருக்கும்னு அவன் என்ன பண்ணிக்குவான்? போய் இறைவனை தாண்டி மாட்டிக்குவான். எந்த கோயில் விசேஷம் போக்குவரத்துனா அன்னதானத்துக்குன்னா ஐயா கிட்ட போனா ஒரு 50,000 தருவாருங்கிற அளவு நீத்திக்குவானே தவிர சாமி அவனை கோயிலுக்குள்ள விட மாட்டார். ஆக இது இங்க எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பெருமான் இருக்கிறார் அல்லவா, யாரு? நம்முடைய குருநாதர் என்ன பண்றாருன்னா, நமக்கு இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய திரவியம் இல்லையா, திரவியம் தானே, தேடும் திரவியமும் கொடுத்துட்டாரா திரவியம். அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? என்ன? தேடும் திரவியமும். அப்புறம் என்ன சொல்றாரு? இன்னொன்னு, தேடும் திரவியமும் திடீர்னு மறக்கடிச்சுறாரு. சிற்றறிவும். இந்த திரவியங்கள் எல்லாம் இருந்தால் நாம் இறைவனையே நம் வீட்டிற்கு அழைத்து விடலாம் என்பது ஒரு சிற்றறிவு. நானே சிவம் என்று தற்பெருமை ஐயா பணம் கொடுக்கிறவன் பரம அப்படிங்கிற நிலைக்கு வாழ்றோம் இல்லையா, அது சிற்றறிவு. பற்றுதல், அந்த பொருளை பற்றி இந்த உடம்புக்கான தேவைகளை நாம் செய்து கொள்ளுதல், இதெல்லாம் பொய்ன்னு காட்டுறார். இந்த தேடும் திரவியமும் இந்த உலக அறிவும்
இந்த உலகின் பால் நீ கொண்ட பற்றுதலும் இந்த உடலும் போய். ஏனெனில் இது எதற்கு கொடுத்தாரு சாமி? அங்க வரும் எங்க ஆழ்வார் பாசகத்துல, நெய்யிடையின் அல்லது ஒரு சோறும் தேடும் திரைவம் ஆயிடுச்சா என்ன? நீ தேடும் திரைவத்துக்கு வரிசையா எடுத்துக்கலாமே. நெய்யிடை நல்லது ஒரு சோறும் எதுவும் மத்த திரவியம் இருந்தா நிறைய இருந்தா தானே நெய்யோட சோறு கிடைக்கும். அப்பதான் நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த சிற்றறிவு வரும் இல்லையா? நான் சொல்றேன், நீ கேட்கலையாங்கிறது சிற்றறிவு தானே. ஆக நெய்யிடை நல்லது ஒரு சோறும் எதுவும் மத்தாடி சேவகம் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல அப்படிங்கிற. வெள்ளுயிராக்க வல்ல அப்படிங்கிற. அது என்ன வெள்ளுயிர்? நாம் எல்லாம் உலகமாயாகி இருக்கேன் எம்மா இதிலே உழன்று கொண்டிருக்கிற நாம், இந்த திரவியம், இதனால் வந்த அறிவு, இந்த பற்றுதலால் வந்த பொருள், இந்த உடல் எல்லாம் இறைவனுக்காக, இறைவனை அடைவதற்காக நாம் செலவிட வேண்டி நமக்கு கொடுத்தது என்பதை அருளினார் கூட்டுகிறார் சிவபிரகாசர். மடம் போடுங்கள, மடத்துல எவ்வளவு சொத்து இல்ல, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஞானப்பிரகாசே. இதெல்லாம் சைவ நன்னெறி வளர்ப்பதற்காக நீ தேடிய திரவியம் உன்னுடைய அறிவு பேரறிவு கிடையாது, சிற்றறிவு. கற்றதை வாழ்க்கையிலே செலவழிக்கக்கூடியது சிற்றறிவு. நம்ம ஒன்றும் புதுசா தேவாரெல்லாம் பாடல, யாரோ எழுதி வச்சதை பாடுறோம். இது சிற்றறிவு. சிவபெருமானுக்காக நான் சேவை செய்கிறேன் என்று உன் மனதில் வருகிற பற்று இருக்குல்ல, இதுவும் இந்த உலக மற்றான்மாக்களுக்கு கூறுவதற்கு. இந்த கூடும் இந்த உடல் இந்த தேடும் திரவியத்திலும் சிற்றறிவையிலும் பற்றி கொண்டு தெரிந்தால் இந்த கூடு போய். ஆனால் என்ன, இதையெல்லாம் நீ பிற உயிர் பேணுதலுக்கு செலவிட்டால் இது மெய் என்ற அழியாத அந்த பூரண நிலையை என்ன எனக்கு தாங்கள் தர வேண்டும். இதெல்லாம் என்னை சார்ந்திருக்கு, இதை பற்றி நான் தெரியக்கூடாது. அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய்யென எனக்கு உணர்த்தினீர் நீர். ஆகவே நான் மடாதிபதியாக ஆனாலும் நான் சாமானியனாக இதெல்லாம் இறைவனுடையது, என்னுடையது இல்லை என்று உணர்ந்து வாழ என்ன செய்யணும்? நாடறிய எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக சிறப்பாக அந்த இடத்துல நெய்யிடை நல்லது ஒரு சோறும் நியதமும் அத்தானி சேவகம் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடைனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று அந்த பல்லாண்டு வரும். ஆக இந்த நிலை என்ன, அந்த தேடும் திரவியம் சிற்றறிவு, தேடும் திரவியம் எல்லாம் பிறருக்கு கொடுத்து உறவுகளை பேணி பிற உயிர்களை பேணி வாழ என்று உணர்த்தி, என்னுடைய அறிவு எனக்கானதல்ல, நான் கற்றதனால் வந்த சிற்றறிவு என்பதை உணர்த்தி, இந்த உலக உயிர் வாழ் அன்பு என்னும் பற்றுதலை எனக்கு கூட்டி வாழ அந்த அருளை எனக்கு தாங்கள் அருள் செய்தீர்கள். ஆக என்ன செய்யணும்? நாடறிய ஞான பிரகாசம் உயர் கமலை மாநகர் வாழ் வான விரையணிந்த மன்னன். ஆக இங்கே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லல, இதெல்லாம் உனக்கு வரும்பொழுது அறவழி வாழ்க, உன்னை பேணு, உன்னுடைய சுற்றங்களை பேணு, உன்னுடைய உறவுகளை பேணுக, உன்னை சார்ந்த உயிர்களை பேணுக என்ற அந்த உயர்ந்த ஞானத்தை நம்முடைய ஞான பிரகாசர் குருஞான சம்பந்த பெருமானுக்கு அருளியதால் அவர் திருமணம் அமைத்து பல்வேறு காரியங்களையும் பல்வேறு அறப்பணிகளை குருஞான சம்பந்தர் நிறுவிய மடம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அவ்வப்பொழுது வரும் குருநாதருக்கேற்ப சேவை குறையும் மிகும். அது விதி.
ஆனா குருஞான சம்பந்தர் அந்த நிலையில் வாழும். அவருடைய குரு உபதேசித்த வண்ணம் மடத்தை பெரிய அளவு இது பண்ணி சர்வ கலாசாலை எவ்வளவு கலைஞர் செந்தமிழ் கல்லூரி அது இது நிறைய ஆக நம்ம என்னடா இந்த பாடல தேடும் திரவியமும் சிற்றறிவும் பற்றுதலும் கூடும் பொய்ன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் சன்னியாச ஓடி போயிறேன்னு ஒரு துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு விட்டு ஓடுனா அது அந்த பொருள் கூறியனுடைய குற்றமே அன்றிக்கு அறகுறையாக பொருள் கூறியனுடைய குற்றமே அன்றி மாணாக்கனின் குற்றம் கிடையாது. ஆக என் அன்பின் உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் நமக்கு கிடைத்த செல்வம் இறையருளால் கிட்டியது. இறைவன் எல்லோரையும் பராமரிப்பது போல நானும் பராமரிப்பேன் என்று உறுதியேற்கவும், என்னுடைய அறிவு எனக்கு சுயமாக உண்டானதல்ல, பல்வேறு நூல்களை கற்றதனால் வந்தது. ஆகவே எனக்கு நானே ஞானசம்பந்தரை போல பதிகமெல்லாம் பாடி குருஞான பதிகமெல்லாம் பாடியிருந்தா அது என்னுடையது, நான் பேரறிவாளன். ஆனா அடுத்தவன் படிச்சதை திருப்பி சொல்லக்குள்ள நான் சிற்றறிவாளன் தானே. ஆக இந்த பற்றுதல் சேர்மனை இந்த செல்வத்தை நான் பற்றியது என் சுய இந்த கூடை பொய்யாக்கு அல்ல, என்ன கருப்புயிராகிய நான் இது என்னது என ஆணவம் இருக்கும் வரை இந்த ஆன்மா கருப்புயிர் மாயையாகி இருளில் கிடக்கிறது. அங்க என்ன சொல்றாரு, என்னையும் வெள்ளுயிராக்க வல்லங்கிறார். வெள்ளுயிர்னா இறைவன் வெண்மையான் தூய்மையானவன். அது வெண்மை இங்க தூய்மையின் குறியீடு. அவ்வாறு என்னையும் தூயவனாக்கி தன்னிலைக்கு உணர்த்துவதற்காக இறைவன் கொடுத்தது என்று உணர்ந்து வாழ எல்லாம் வல்ல என் தந்தை மீனா சொப்நாத பெருமான் அடியேனுக்கும் அனைவருக்கும் அருள திருவருளை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கைலாசு நிறுத்திட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்லுங்கன்னு கேக்குறேன்னா இது பேரு கலந்துரையாடல், வகுப்பு கிடையாது. அதனால எல்லோரும் என்ன புரியுது புரியல கலந்து உரை